விஸ்வநாதன் அண்ட் சன் உண்மையாலுமே ஒரு நல்ல படம். சூர்யா சாரை இப்படி ஒரு ஃபீல்ல பாக்குறதுக்கு சூர்யா சார் ரசிகர்கள் உண்மையாலுமே காத்திருந்த தருணம். நல்ல தருணம், உண்மையாலுமே நல்ல படம். ரொம்ப அழகா வந்திருக்கு படம். படத்தினுடைய கதையை ரிவீல் பண்ண வேணாம், ஸ்பாயிலர் ஆக்க வேணாம். படம் ரொம்ப அழகா ஃபேமிலி டிராமாவா கொண்டு போயிருக்காங்க. எமோஷனலா படம் ரொம்ப கனெக்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் படம் அழகா திரைக்கதை கொண்டு போயிருக்காங்க. சூடு பிடிக்குது. ரொம்ப அழகான படம். வெங்கி சார் வந்து எழுத்துல ரொம்ப அழகா கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதை பாராட்டி ஆகணும். சூர்யா சார் கருப்பு மாதிரி ஒரு படத்தை கொடுத்துட்டு, ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் மூவியை கொடுத்துட்டு, திருப்பி இந்த மாதிரி படத்தையும் கதையும் தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது பாராட்டுக்குரிய விஷயம். இந்த மாதிரி கதையையும் தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். இது ஒரு அதான் சொல்றேன்ல, இந்த மாதிரி ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை சூர்யா சார் ரொம்ப நல்லா எடுத்திருக்காரு. வெங்கி சாரோடைய டைலாக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. எழுத்துல ரொம்ப அழகா வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, காசு வந்து பொருளை வாங்க கத்துக் கொடுக்கும், கஷ்டம் தான் வந்து வாழ்க்கையை கத்துக் கொடுக்குங்கிற டைலாக்கா இருக்கட்டும், கனவுக்காக யாரை வேணாலும் தொலைக்கலாம், ஆனா யாருக்காகவும் கனவை தொலைச்சிடக்கூடாதுங்கிற டைலாக்கா இருக்கட்டும், ஜெயிக்கிற வரைக்கும் ஓடணும், ஜெயிச்ச பிறகு அதை பத்தி பெருமையா பேசக்கூடாதுங்கிற டைலாக்கா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் எழுத்துல அழகா கான்சென்ட்ரேட் பண்ணிருக்காரு வெங்கி சார். அவரை பாராட்டி ஆகணும். மம்தாவை சொல்லணும்னா, நம்ம ஜெனிலியா, சந்தோஷ் சுப்ரமணியம் ஜெனிலியா மாதிரி மம்தா வந்து ஒரு குறும்புத்தனமான அழகான ஒரு கேரக்டர் பண்ணிருக்காங்க. ஒரு 20 வயசு வித்தியாச கேரக்டர் பண்ணிருக்காங்க. அது அழகா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ராதிகா சரத்குமார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் சும்மா டேரக்டர்கிட்ட சரக்கு இருந்தா அது எந்த டேரக்டரா இருந்தாலும் ஓடும். ஹிந்தி டேரக்டரா இருந்தா என்ன, தெலுங்கு டேரக்டரா இருந்தா என்ன, கன்னட டேரக்டரா இருந்தா என்ன, விஷயம் இருக்கணும், அவ்வளவுதான். இங்க இப்ப தமிழ் டேரக்டர் எடுத்து எல்லா படமும் ஹிட் ஆயிரல, ஃபிளாப் ஆன படங்களும் இருக்குல்ல. சோ அதனால கதை தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா பேசப்படுது. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் தெரியுது. ஏன்னா சின்ன கிளை கதைகள் கொஞ்சம் வரதுனால சில லேக் தெரியுது. மற்றபடி படத்தை ஓவராலா பார்க்கணும்னா ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ற படம், ஃபீல் குட் படம். ரசிகர்களை திருப்தி பண்ணுமான்னு கேட்டா அது ரசிகர்களுடைய பார்வையையும் அவங்க எடுத்துக்கிற விதத்தையும் பொறுத்தது. மற்றபடி ஒண்ணும் இல்லை. கனெக்ட் ஆகும். ஏன்னா இப்ப வந்து அந்த ஃபெர்டிலிட்டி சென்டர்ங்கிறது ரொம்ப அதிகமா வந்திருக்கிறதுனால சில இடங்கள்ல கனெக்ட் ஆகும். பட் ரத்த சொந்தமா இருக்கும் பொழுதுதான் உங்களுக்கு அந்த பாண்டு கிடைக்கும். அதை வந்து உணர்த்துது படம். சில இடத்துல ராதிகா மேமுடைய சில அழுகைகள், சில கண்ணீர்கள், சில டைலாக்லாம் ஒரு ஸ்பாயில் பண்ண வேணாம். அதெல்லாம் வரும்பொழுது நமக்கு அந்த ரத்த சொந்தத்தோட அது புறக்கலையேங்கிற ஏக்கத்தை கண்டிப்பா ஏற்படுத்துது. பேரு மட்டும்தான் சஞ்சய். அந்த கேரக்டர் நீங்க அப்படியே எதிர்பார்க்காதீங்க. அதெல்லாம் இங்க ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்லிடுறேன். பேரு மட்டும்தான் சஞ்சய் அதை எடுத்திருக்காங்க. என்னன்னா, விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்னு ஏன் பேர் வச்சாங்கன்னு நீங்க யாராச்சும் கேட்பீங்க நினைச்சேன். ஆனா யாரும் கேட்கல. அதுல ஒரு விஷயம் இருக்கு. அதனுடைய ஆர்ஜின் என்ன அப்படின்னா, டைரக்டர் வந்து பாத்தீங்கன்னா வெங்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மணிரத்னத்துடைய மிகப்பெரிய ஃபேன். அக்னி நட்சத்திரம் படத்துல வந்து இவரு விஜயகுமார் சாரோடைய பேர் வந்து விஸ்வநாத். அவருக்கு 2 பசங்க இருப்பாங்க, அதாவது கார்த்திக், பிரபு. அதான் அந்த படத்தினுடைய கதையே. அந்த விஸ்வநாதனுடைய இன்ஃபுளுன்ஸ்ல தான், அந்த ஈர்ப்புல தான் விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ்னு ஒரு பேரே வச்சிருக்காரு இந்த படத்துக்கு டைட்டில். ஸோ அதை நான் ரிவீல் பண்றேன், நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். மியூசிக் வைஸ் ஜிவி சாரை பாராட்டணும். ஆனா சில இடத்துல ஒட்டலை தான். ஃபைட் சீனுக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு மியூசிக் கொடுத்துருக்காரு. எமோஷனல் சீனுக்கு கனெக்ட் ஆகுது. ஜிவி சார் வந்து எப்பொழுதுமே மெலோடியில பிரிச்சு மேஞ்சிருவோம் மனுஷன். அதுல வந்து பயங்கரமா பண்ணிருக்காரு. எமோஷனல் காட்சிகள் ரொம்ப அழகா கனெக்ட் ஆகுது. ஏஜ் கேப் லவ் வந்து பாக்குற ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கு? ஏஜ் கேப் லவ்வா காமிக்கல. அதுதான் வெங்கி சாரோட ரைட்டிங் நல்லா இருக்குன்னு நான் சொல்றேன். நீங்க வந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு ஜோடியா ஆடிக்கிட்டு ரொம்ப அப்படியே குதூகலமா இருந்தாதான் ஏஜ் கேப்பை வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அப்படி காமிக்கல. அந்த பொண்ணு தான் ஆசைப்பட்டே சுத்துறாங்க. அந்த பையன், அதாவது சூர்யா சார் வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இந்த ஏஜ் கேப் இருக்குங்கிறத மைண்ட்ல வச்சுக்கிட்டே தான் பழகுறாரு. அதெல்லாம் ரொம்ப அழகா எடுத்துட்டு போயிருக்காங்க. எழுத்து, ஒரு படத்தை வந்து பூர்த்தி பண்ற எல்லா விஷயமே எழுத்து தான். அந்த எழுத்து தான் ஜெயிக்கும். அதை அழகா பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே நான் சொல்றேன், ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி. செகண்ட் டைம் கூட வாட்ச் பண்ணலாம் ஃபேமிலி ஆடியன்ஸா இருந்தா. பட் ரசிகர்களுக்கு ஒரு தடவை தான் பார்ப்பாங்க, அதுக்கு மேல அதை கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க. ஏன்னா கருப்பு மாதிரி ஒரு மூவியை பார்த்துட்டு இந்த மூவி பார்க்கணும்னா கொஞ்சம் லேக் தெரியும். பட் ஃபேமிலி எமோஷனல் ட்ராமா அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நாளாச்சு குடும்பமா வந்து படம் பார்த்து. தயவு செய்து வந்து குடும்பமா வந்து குழந்தை குட்டியெல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு சாட்டர்டே சண்டேவை நல்லா ஜாலியா பாப்கார்னோட என்ஜாய் பண்ணுங்க. ஒரு நல்ல மூவி. தேங்க்யூ. படம் நல்லா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. லைக் எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் நல்லா பார்க்கலாம். நம்ம வந்து லைக் கருப்பு வச்சு தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு மாஸ் மூவி. இது வந்து ஒரு நல்ல ஃபேமிலி டிராமா மூவி மாதிரி இருக்கு. ஸோ யூ கேன் வாட்ச் ஒன் டைம். நல்லா இருக்கு, எங்குமே போர் அடியில படம் வந்து. சூர்யா பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் அவர் வந்து டிஃப்ரெண்டா நடிக்கிறாரு அவர் வந்து. ஸோ போன வாட்டி மாஸ் மோட பண்ணாங்கன்னா இந்த வாட்டி கொஞ்சம் ஃபேமிலி ஆடியன்ஸ் மாதிரி டிஃப்ரெண்டா நடிச்சிருக்காரு அவர் வந்து. இல்ல அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. தெலுங்கு டைரக்டர் எடுத்தா தமிழ் ஹீரோ நல்லாவே செட் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் தெலுங்கு டைரக்டர் எடுத்திருக்காங்கன்னா இப்ப நீங்க கேட்டீங்களா செட் ஆகலன்னு, அப்படி எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்லா இருக்கு. வாரிசோட எனக்கு ஆக்சுவலி பிடிச்சிருக்கு. வம்சி பைடப்பள்ளி வாரிசு டைரக்டர், தெலுங்கு டைரக்டர் தான். ஆனா இது நல்லா பண்ணியிருக்காரு. தமிழ் ஆடியன்ஸ்க்கு இந்த பிடிக்கணும். ஆக்சுவலி பிடிக்கணும்.
எது மியூசிக் நல்லா இருக்கு ப்ரோ. என்ன பாட்டு ஏதோ அவ்வளோ பெருசாலாம் இல்லை ப்ரோ, ஒர்க் அவுட் ஆகல எனக்கு. ஆனா ஸ்டோரி வைஸ் ஓகே ப்ரோ, பார்க்கலாம் ப்ரோ, நல்லா இருக்கு. நம்ம இருக்கு அந்த படத்தை அப்படிதான் சொல்றாங்க. அதனால சூர்யா வந்து எக்ஸப்ட் பண்ணல அவன ஹீரோயினா. நான் வந்து பொண்டாட்டியா பார்க்க மாட்டேன்ட்டாங்க. அவ கரெக்டா தான் காட்டியிருக்காரு. இல்ல ப்ரோ, பேரு ஓகே தான் ப்ரோ, சுமாரா தான் இருக்கு. ஆனா கதைக்கு ஏத்த மாதிரி கரெக்டா இருக்கு ப்ரோ. அந்த ஜோடி வந்து பார்க்கலாம் ப்ரோ, ஃபேமிலி ஆடியன்ஸ் நிச்சயமா பார்க்கலாம் ப்ரோ. எது ஃபேன் செலிப்ரேஷனா? நிறைய டைலாக்ஸ் எல்லாம் இருக்கு ப்ரோ, நீங்க பார்க்கலாம். ஃபேன் செலிப்ரேஷன் மாதிரி பார்க்கலாம் நீங்க. அதான் ப்ரோ ஓகேவா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அப்படி இப்படி எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ அது இதுவாக இருந்தது. ஃப்ளாப்லாம் சொன்னாங்க, நான் நல்லா தான் இருக்கு. பட் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் மாதிரி எடுத்துருக்காங்க. அதுதான் ஃபேமிலி ஆடியன்ஸ்க்காக எடுத்திருக்காங்க. பட் உங்களுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல, அவ்வளோதான். செட் இல்லை நல்லா செட் ஆகும், ஃபேமிலிக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியல, எனக்கு பர்சனலாக ஒரு மாதிரி வாரிசு மாதிரிலாம் இல்லைங்க. சூர்யா எப்படி சொல்றது, ஒரு சீரியல்ல ஒரு எபிசோடா எடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி 100 எபிசோட மொத்தமா சேர்த்து ஒரு படமா எடுத்துருக்காங்க. 2 ஃபைட் இருக்கும், 2 ஃபைட் சீக்வன்ஸ், அவ்வளவுதான். அது நார்மலா தாங்க இருக்கு, ரொம்பலாம் இல்லைங்க. எதிர்பார்த்தலாம் சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். பட் செகண்ட் ஹாஃப் எடுத்துட்டு போன விதம் இல்ல அதெல்லாம் இல்லைங்க. ஃபுல்லா டோட்டலா வேற மாதிரி தான் இருக்கு. அவரோட டைரக்ஷன்ல அவர் எடுத்துருக்காரு. தெரியலங்க, கொஞ்சம் கஷ்டம் தான்.